ஓம் சாந்தி. வணக்கம். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? இப்போது புதுசாக வங்கக்கடலோட வடக்கு பக்கம், அதாவது நம்மளோட உத்தரப்பிரதேஷ் அந்த சைடு, அதுக்கு மேலே வங்கக்கடலோட வடக்கு சைடு வந்து புதுசாக ஒரு ஓசோன் படலம் அடர்த்தியாக உருவாயிட்டுருக்கு அப்படிங்கிறத நாசாவோட சேட்டலைட்டு, இஸ்ரோவோட சேட்டலைட்டு எல்லாருமே பார்த்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது ஆல்ரெடி ஒரு ரிசர்ச் ஸ்கீம் வந்து ரிசர்ச் பண்ணி அது ஸ்டடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அது இப்போ நல்லா அடர்த்தியாக உருவாயிட்ருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம காலநிலை மாற்றத்தினால நம்ம 1990ஸ்லேயே நம்ம ஓசோன் படலத்தில் ஹோல் விழுந்துடுச்சு. அதனால தான் நம்ம அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து டைரெக்டாக பூமிக்கு வருது. வெப்ப சலனம் அதிகமாக இருக்குது, வெப்ப அலைகள் அதிகமாக இப்போ சமீப காலத்தில் வந்து வெப்ப அலைகள் ஜாஸ்தியாக ஆனதுனால தான் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ அதிசயத்தக்க வகையில் ஒரு ஓசோன் படலம் புதுசாக உருவாகிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இது எதனால் இப்படி உருவாகுது அப்படிங்கிறத இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து சூரியனோட ஒளியும் நம்ம காற்று மண்டலமும் அதில் உள்ள கெமிக்கல் ப்ராசஸும் சேர்ந்து தான் அந்த வளிமண்டலத்தில் ஓசோன் படலம் உருவாகும். ஆனால் இது அப்படி இல்லாமல் டே அண்ட் நைட்டுனாலும் பகல்னாலும் அந்த அடர்த்தி அது அப்படியே இருக்காது, குறையவே இல்லை, நைட்லேயும் குறையலை. இது எப்படின்னா அந்த காற்றோட சுழற்சினால் இருக்கலாம். மேலடுக்கும் கீழடுக்கும் மாறி மாறி சுழண்டு வருது. அதோடு இல்லாமல் சுழற்சியினால் புதுசாக உருவாகுது ஓசோன் படலம் அப்படிங்கிறதே ஒரு புதிய விஷயமா இருக்குது. சன்லைட் இல்லாத நேரத்துலையும் வருது. அதுவும் வட வங்கக்கடல் பக்கம். நம்ம ஆக்சுவலாக நம்ம பார்க்கணுன்னா நம்ம யமுனை நதிக்கரைக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கடலில் சேர்கிற இடம் இல்லையா, அந்த பே ஆஃப் பெங்கால், அந்த வங்கக்கடல் அந்த ஏரியா பக்கம்தான் இந்த அடர்த்தி திடீர்னு அதிகமாகிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது. இது இதோட சைன் அப்படின்னு பார்க்கப்படுதுன்னா, நாங்கள் இந்த ராஜயோக பார்வையில் நாங்கள் பார்க்கும்போது புதுசாக உருவாயிட்ருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து மக்களால் புரிஞ்சிக்க முடியாது. எதுக்கு இப்படி உலகமே மோசமாக மாறிட்டு இருக்கும்போது ஓசோன் படலம் இருக்கிறது எவ்வளோ நல்லது. புதுசாக நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்கும். நம்ம மார்கழி மாதத்தில் எதுக்காக காலையில் ஏஞ்சி கோலம் போடணும் அப்படின்னு நம்ம மதத்தில் வச்சுருந்தாங்க. நம்ம ரிலீஜியஸ் ஸ்டடி படி காலையில் பெண்கள் எழுந்து 4 மணிக்கெலாம் எழுந்து கோலம் போடணும் அப்படின்னு வச்சுருந்தாங்க அந்த காலத்துலலாம். இப்போ நடக்குதா என்னன்னு தெரியல. இப்பயும் சில பேர் காலையில் எழுந்து அந்த பஜனை பாடுறது அந்த பழக்கம்லாம் இருக்குது. அது எதுக்காகனா அந்த காலையில் அந்த அந்த ஓசோன் படலம் வந்து டைரெக்டாக நமக்கு நல்ல சுத்தமான ஏர் கிடைக்கும், சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும். அது வேணும், மார்கழி மாதம் தான் அது கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் அது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது இப்போ கொஞ்ச நாளாகவே கிடைக்காம போயிடுச்சு. அந்த ஏழி மார்னிங் கொஞ்ச நேரம் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் கொஞ்சம் சுத்தமான வாயு மண்டலமும் சுத்தமாக இருக்குது, நமக்கு சுத்தமான காற்றும் கிடைக்கிது. அப்படின்ட்டு தான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பக்தி பண்ணுறவங்க பண்ணுறாங்க, தியானம் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. ஆனால் இப்போ புதுசாக இந்த படலம் உருவாக்கிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆல்ரெடி நமக்கு வந்து அந்த சைடு ஒரு ஆன்மீக சுற்றுலா மாதிரி அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த இமயமலையிலேருந்து வர அந்த கங்கை நதி, இந்த நதிகள்லேருந்து சுத்தமான தண்ணி கிடைக்கிது, நமக்கு சுத்தமான காற்று அந்த ஏரியாவில் கிடைக்கிது. ஆனால் இப்போ மக்கள் நிறைய தொகை கூட போய் கங்கை நதியே மாசுபடுத்திட்டாங்க. நிறைய டெட் பாடிஸை போட்டு வீணாக்கிட்டுருக்காங்க. இருந்தாலும் அதோட தூய்மை இன்னுமே பாதுகாக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ புதுசாக ஒரு படலம் உருவாகும்போது இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இன்னும் சயின்டிஸ்டாலே அதை புரிஞ்சிக்க முடியல. இன்னும் சயின்டிஸ்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது எப்படி காற்று சுழற்சினால் மேலடுக்கும் கீழடுக்கும் மாறி மாறி வளிமண்டலத்தில் சுழண்டு வரும்போது இந்த ஓசோன் படலம் ரொம்ப மேலே இருந்தது கீழே இறங்கி வந்திருக்குது. அதுவும் அடர்த்தியாக இருக்குது. அதுவும் இந்தியாவில் இந்த சைடு பக்கம் தான் வந்திருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ராஜயோக பார்வையில் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, அந்த யமுனை நதிக்கரையில் தான் கிருஷ்ணரோட பிறவி ஏற்படும். அது வந்து ஒரு கல்பமும் நடக்குது. 5000 வருஷம்தான் மொத்தமாக ஒரு கல்பங்கிறது. திரும்பி திரும்பி நடக்கும். 2500 வருஷம் சொர்க்கமாக இருக்கும் நம்ம பாரதம். அடுத்த 2500 வருஷம் நரகமாக மாறும் நம்ம பாரதமே தான். இப்போ கலியுகம் கடைசி 2500 வருஷம் முடிய போகிற நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அடுத்தது சத்தியுகம் ஆரம்பிக்கணும், புது யுகம் பிறக்கணும். கிருஷ்ணர் பிறவி எடுத்து திருப்பி ரிப்பீட்டடாக நடந்ததே தான் நடக்கும். இது ஒரு ட்ராமா அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இந்த 5000 வருஷத்தில் என்ன நடந்ததோ அதே தான் ஒரு கல்பத்துலேயும் திருப்பி நடக்கும். அப்போ கிருஷ்ணனோட பிறவி கடைசி பிறவி இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது திருப்பியும் கிருஷ்ணர் புதுசாக பிறக்க போகிறாரு. கிருஷ்ணரோட பிறவியை வரவேற்கிறதுக்காக தான் இந்த செயல்லாம் நடக்குது. இந்த ஓசோன் படலம் வந்து அந்த வளிமண்டலத்தை சுத்தப்படுத்தி அடுத்தது கங்கை எல்லாமே சுத்தமாகி புதுசாக ஒரு பூமி உருவாக போகுது. பொன்னுலக பாரதம் உருவாக போகிறது. அதுக்காக தான் இவ்வளவும் நடக்குது அப்படிங்கிறது நம்ம ஞான சிந்தனை பண்ணி நமக்கு புரிஞ்சிக்க முடியுது.